ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் ரிசர்ச்லேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25/6/2024 வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப்க்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 5 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எனி டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ் ஆஃபீஸில். சேலரி பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஜாபில் வந்து பெர் டேவுக்கு வந்து 629 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 629 ரூபா சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 8. ஸோ ஜூலை 8க்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் மூலியமாக சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது உங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போஸ்டலில் அனுப்பும்போது அந்த கவரில் வந்து நீங்கள் வந்து CFR.FA1/new requirement/2024-2025 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வைட் பண்ணுறது வந்து இன்டர்வியூக்கு எப்படி இன்வைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஆர் டெலிஃபோன் மூலியமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக ஆக்டிவ் இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே நண்பா, எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டைரக்டர் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 8. அடுத்து வந்து ஃபுல் அட்ரஸ், நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு வந்து கரெக்டாக அந்த என்வலப்பில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களோட அட்ரஸை கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு பின்கோடோடு எழுதி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் டைப் பண்ணலாம் அல்லது ஹேண்ட் ரைட்டடாக கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.